16வது ശ്ലോകം. ചാണ്ഡാലേനാനുശിഷ്ടസ്തു മൃദചൈലാബഹാരിണ രാജാ തേന സമാദിഷ്ടോ ജഗാമ ശവമന്ദിരം. ശവങ്ങളെ ചുട്ടരിക്കുന്നതിനോട് அந்த ஒரு கூலி அதை கலெக்ட் பண்ணுறது ராஜாவோடு டியூட்டி ஆக்கும். சண்டாளன் அதுக்காக்கும் ராஜாவை அங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். சண்டாளன் செய்ய சொன்ன வேலையை செய்யறதுக்காயிட்டு மகாராஜா ചൊടലക്കാട്ടുക്ക് പോനാർ. 17வது ശ്ലോകം. പുര്യാസ്തു ദക്ഷിണേ ദേശേ വിദ്യമാനം ഭയാനകം ശവമാല്യ സമാകീർണം ദുർഗന്ധം ബഹുധൂമകം. காசிபுரிக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்மசானம் நிறைய சவங்கள் அங்க வந்து குவிஞ்சுட்டே இருக்கு. சவங்களை எரிக்க அங்க தாங்க முடியாத அளவுக்கு ஸ்மெல்லு, புகை எல்லாம் உண்டாருது. எவ்வளோ பெரிய தைரியமாய் இருக்கிறவாளுக்கும் பயத்தை உண்டாக்க கூடினதாக்கும் அந்த ஸ்மசானம். 18வது ஸ்லோகம். ஸ்மசானம் கோர சன்னாதம் शिवाशद समाकुलं गृद्रगोमायु संकीर्ण स्ववृंद परिवारिदं. ரொம்ப சத்தம் இருக்கிற இடமாக்கும் அங்க அந்த ஸ்மசானம் அப்படிங்கிற இடம். 100 கணக்குக்கு குறுநரிகள் அங்க வட்டம் போட்டு நடக்கிறது. கத்தீண்டு கழுகனும் ஓனாயும் நாய்க்கூட்டங்களும் அங்கெல்லாம் ரொம்ப வழிஞ்சிருக்கு. எல்லாம் சத்தம் போடுறது கண்ணா பின்னான்னு. 19வது ஸ்லோகம். அஸ்தி சங்காத சங்கீர்ணம் மகாதுர்கந்த சங்குலம் அர்த்ததக்த சவாஸ்யானி திகசந்தந்த பங்கிபி. அஸ்திகள் அங்கங்க கூடி கிடக்கு, குமிஞ்சு கிடக்கு. ரொம்ப ஸ்மெல்லு, நாத்தம். பாதி வந்த சவங்களோடு அந்த முகமெல்லாம் பல்லெல்லாம் வெளியில தெரிஞ்சு பயமுறுத்துற மாதிரி சிரிச்சு காமிக்கிறது. 20வது ஸ்லோகம். ஹசந்தி வாக்னி மத்யஸ்த காயசைவம் வியவஸ்திதி ஹசந்தி இவ அக்னி மத்யஸ்த காயஸ்ய ஏவம் வியவஸ்திதிஹி. நானாமிருத சுஹ்ருத்நாதம் மகா கோலாஹல ஆகுலம். நானாமிருத சுஹ்ருத்நாதம் கோலாஹல மகாகோலாஹலாகுலம். ചൊടലക്കാട്ടിലെ വെന്തെരിയற ശവശരീരത്തോട് അവസ്ഥ இதாக்கும் அப்படின்னு கிண்டல் பண்றதோ இந்த சவங்கள் எல்லாம் அப்படின்னு தோணற மாதிரி அந்த பாதி எரிக்கப்பட்ட முகத்தோடு கூடின சவங்கள் எல்லாம் பல்ல காட்டி சிரிக்கிறது. இறந்து போனவாளோடு பந்துக்களோடு சத்தமாயிருக்கிற அழுகையும் கப்பலும் எல்லாம் எல்லா இடத்திலையும் இப்படி முழங்கி கேட்கறது. 21வது ஸ்லோகம். हा पुत्रा मित्र हा बंधो भ्रातर्वत्स प्रियाद्य मे हाप्यदे भागिनेयाहं हा मातुल पितामह. हा पुत्रा मित्रा हा बंधो भ्रातः वत्सा प्रिया. இப்படின்னு
அங்கெல்லாம் சத்தம் கேட்கறது. ஹா ஹா கஷ்டம் கஷ்டம். हा पुत्रा मित्रा हा बंधो भ्रातर्वत्स प्रियाध्य मे हाप्यदे भागिनेयाः हा मातुल पितामह. அச்சச்சோ, நண்பா, புத்ரா, பந்தோ, சகோதரா, குழந்தை இப்படின்னு பலரும் பலவிதத்துல கத்துறா. எங்களை எல்லாம் விட்டுட்டு போறேளா நீங்கள் இப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு கத்துறா. அம்மா, அப்பா, தாத்தா இப்படின்னு எல்லாம் கத்துறா ஆளுகள். அங்க கொண்டு வரப்பட்ட ஜடங்களோடு சொந்தக்காரா பல விதத்திலேயாக்கும் கூப்பிடுறது. ஒரு ஜடம் அவன் പലർക്കും സ്വന്തമാക്കും. അവനുക്ക് പലവിധ സ്വന്തങ്ങളുണ്ട്. മனைவி, നീ மனைவியோடு சரீரமாக்குமானா பர்த்தாவு, அதே மாதிரி புத்திரர்கள், அம்மை, அப்பா, சகோதரங்கள், மாமா, மாமி இப்படின்னு ஏகப்பட்ட சொந்த பந்தங்கள் இருக்கும் ஒவ்வொரு சவசரீரங்களுக்கும். அவளெல்லாம் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா. இதெல்லாம் காணறதுக்கே பயവും நடுக்கவும் உண்டாக்குறது. அதையாக்கும் இங்க வர்ணனை செய்யறார். 22வது ஸ்லோகம். மாதாமஹ பித பௌத்ரா கோகதோஸ்யேஹி பாந்தவான். மாதாமஹா பிதா பௌத்ரா க்வகதஹா அஸ்ய. ஏஹி பாந்தவா இது சப்தைஹி சமாகீர்ணம் பைரவைஹி சர்வதேகினாம். மாதாமகா, அப்பா, குழந்தை நீ எங்க போனாய் வா இப்படின்னு எல்லாம் எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்குற மாதிரியான கத்தல் சத்தம் எல்லா இடத்துலயும் ஒசர்ந்து கேட்கறது. நிறைய சவசரீரங்களாக்கும் அங்க எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த ஓரோ ശവശരീരം എരിയറത്തുക്ക് കിട്ടക്ക നിന്നും ബന്ധുക്കളെല്ലാം ഇപ്പടി കത്തറ. അപ്പൊ കൂട്ടமான ഒരു കത്തലാക്കും അങ്ക കേക്കறது. ഓരോരുത്തരും ഓരോ വിധത്തിലെ കത്തറ. 23வது ശ്ലോകം. ജ്വലൻ മാംസവസാമേദച്ഛൂമിതി ധ്വനി സങ്കുലം अग्ने छटपटा शब्दो भैरवो यत्र जायते. ज्वलन मांस वसा मेद चूम इति ध्वनि संकुलम अग्नेः छटपटा शब्दः ഭൈരവഹ യത്ര ജായതേ. മാംസവും മേധസ്സും എല്ലാം எரியறத்த உண்டாகிற சூ சூ இப்படிங்கிற சப்தம் அங்க முழங்கி கெட்டுது. அதானது அக்னியில நன்னா எரிஞ்சுட்டு இருக்கிற அக்னியில நம்ம தண்ணிய தெளிச்சானா எப்படி ஒரு சூ சூ சத்தம் கேட்கும், அந்த சத்தம் அங்க எல்லா இடத்துலையும் கேட்டுது. மாம்சமும் மேதஸும் சரீரத்தில் இருக்கிற லிக்விடா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்படி எரியர்த்தையாக்கும் அங்க சூ சூ அப்படிங்கிற சப்தம். அக்னி எரியர்த்த உண்டாகிற சடபடா சப்தம் பயமுறுத்துற மாதிரி அங்கெல்லாம் இப்படி உயர்ந்து கேட்டுது. இந்த ஸ்மசான வர்ணனைய வர்ணிக்கிறார் சூதன். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் காது கொடுத்து கேட்கிற நமக்கே பய உணர்வு உண்டாகிறது. இதெல்லாத்தையும் ஆக்கும் அங்க ராஜா டைரக்டாயிட்டு பார்த்து நெடுங்கி நிற்கிறார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க சூதன் சொல்றார்.
24வது ശ്ലോകം. കൽപാന്ത സദൃശാകാരം ശ്മശാനം തത്സുദാരുണം സരാജാ തത്ര സംപ്രാപ്തോ ദുഃഖാദേവമശോചത. ദുഃഖാത് ഏവം அசோச்சத. பிரளய காலத்துல இருக்கிற அக்னிக்கு ஈக்குவலான அந்த சுடுகாடு பார்க்கறதுக்கே பயமுறுத்துறதாயிட்டு இருந்தது. அங்க வந்து சேர்ந்த ராஜா துக்கத்தால பரவசனாயிட்டு அழுதுட்டார். தாங்க முடியலையே, இந்த துக்கத்தெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துடுத்தே. 25வது ஸ்லோகம். ஹா ப்ருத்யா மந்திரிணோ யூயம் க்வத்தத்ராஜ்யம் குலோஜிதோ ஹா பிரியே புத்ரமே பாலா மாம் த்யக்த்வா மந்த பாக்யகோ. ஹா என்னோடு பிருத்தியர்களே, மந்திரிகளே, நீங்களெல்லாம் எங்கேயாக்கம் இருக்க? ராஜகுலத்துக்கு சூட்டபிளா இருக்கிற என்னோடு ராஜ்யம் எங்க இருக்கு? ஹா பிரியதமையா இருக்கிற மனைவி, என்னோட புத்திரா, குழந்தே, அதிர்ஷ்டமில்லாத என்ன விட்டுட்டு நீங்கள் எல்லாம் எங்க போயிட்டு? 26வது ஸ்லோகம். பிராமணஸ்ய ஜகோபேன கதாயூயம் க்வதூரதா வினா தர்மம் மனுஷ்யாணா ஜாயதேன சுபம் குஜித். பிராமணனோடு கோபத்தால என்னை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டே. தர்மம் அப்படிங்கிற சச்சிந்தனை இல்லாதக்கு மனுஷாளுக்கு ஒருபோதும் மங்களம் உண்டாகாதே. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவனாக்குமே நான் உங்களெல்லாம் நான் இழந்துட்டேனே. எந்த அளவுக்கு துரிதம் அனுபவிச்சுட்டானாலும் பரவாயில்லை, தர்ம பரிபாலனம் பண்ணணும். அதனாலேயாக்கும் இப்படி எல்லாம் நான் துரிதம் அனுபவிக்கிறேன். 27வது ஸ்லோகம். யத்னதோ தாரயேத் தஸ்மாத் புருஷோ தர்மமேவ ஹி இத்யேவம் சிந்தயம் தத்ர சாண்டாலோக்தம் புனః புனः. அதனால எப்படி ஆனாலும் சரி, மனுஷா தர்மத்தை நிலநாட்டணும். தர்மம் அப்படிங்கிறத நிலநாட்டத்தான் வேணும். அதுக்கு இந்த மாதிரி துரிதங்களை அனுபவிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிட்டு சண்டாளன் சொன்ன விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் ராஜா நினைச்சு பார்த்துண்டு அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருந்தார். 28வது ஸ்லோகம். சண்டாளன் ஸ்மசானத்துல இருக்கிற டியூட்டியாக்கும் ராஜாக்கு கொடுத்திருக்க. சவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கணும், அந்த சவங்களில போத்தி விட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை கலெக்ட் பண்ணணும். இதெல்லாமாக்கும் சண்டாளன் ராஜாக்கு ஆக்ஞை போட்டிருக்கிறது. மலேன திக்த சர்வாங்க ஷவானாம் தர்ஷனே விரஜன் லகுடாகாரகல்பஸ்ச தாவம் ஸ்சாபி ததஸ்ததா. சவம் எண்ணி பார்க்கறதுக்கு அப்புறக்கும் இப்புறக்கும் நடந்த ராஜாவோட சரீரம் ஃபுல்லா அழுக்காச்சு. நெருப்பு குச்சி மாதிரி ஆயிட்டார் அவரோட சரீரம். நெருப்பு குச்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிட்டு இருந்த சரீரத்தோடு கூடிட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். சாப்பாடும் தாகமும் ஒன்றும் அவருக்கு இப்ப அனுபவப்படுறதில்லை, பசி ஒன்றும் இல்லை.
இந்த நாத்தத்திலொன்னும் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, மூச்சு காத்து விடக்கூட முடியலை. அதனாலேயே அவருடைய சரீரமெல்லாம் சோர்ந்து போய் ரொம்ப ஸ்லிம் ஆகி ஒரு நெருப்பு குச்சி மாதிரி ஆயிட்டார். மேட்ச் பாக்ஸில் இருக்கிற குச்சி மாதிரி, ஒரு குச்சி மாதிரி அவர் அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி நடந்தார். உயிர் மட்டும் இருக்கு அவருடைய சரீரத்துல, அந்த மாதிரி ஆயிட்டார். 29வது ஸ்லோகம். ராஜாவோடு மனசுல இருக்கிற எண்ண ஓட்டங்களை அவர் என்னெல்லாமாக்கும் நினைச்சுட்டு அந்த வேலையை பண்ணினார் அப்படிங்கிறத சூதன் வர்ணிக்கிறார். அஸ்மின் ஷவ இதம் மௌல்யம் சதம் பிராப்ஸ்யாமி ஜாக்ரதா இதம் மம இதம் ராஜ்ஞா இதம் சாண்டாலகஸ்ய ஜ. ஒவ்வொரு சவத்துக்கிட்ட வேலை பண்றதையும் அவரு நினைப்பார். இந்த சவத்துக்கு கூலி ஆயிட்டு முதல்ல 100 காசு வாங்கணும், அதுல இந்த அளவுக்கு எனக்கு, இந்த அளவுக்கு சண்டாளனுக்கு. அந்த 100 காசுல ராஜாக்கு ஒரு ஷேரு, சண்டாளனுக்கு ஒரு ஷேரு, இப்படின்னு எல்லாம் நினைச்சார். 30வது ஸ்லோகம். இதி ஏவம் இத்யேவம் சிந்தயன் ராஜா வியவஸ்தாம் துஸ்தராம் கதா ஜீர்ணைஹி கபட சுக்ரந்தி கிருத கந்த அபரிக்ரஹ. இத்யேவம் சிந்தயன் ராஜா வியவஸ்தாம் துஸ்தராம் கதா ஜீர்ணை கபட சுக்ரந்தி கிருத கந்தா பரிக்ரஹ. இப்படி ஓரோன்னு நினைச்சு நினைச்சு ராஜா ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு இப்படி நடந்தார். அவரோட சரீரத்துல ராஜகீயமான அலங்காரங்கள் ஒன்றும் இப்ப இல்லை. கிரீடம் இல்லை, பட்டு வஸ்திரங்கள் இல்லை, ஆபரணங்கள் இல்லை. இப்போ அவரை பார்த்தானா அடையாளமே தெரியாது. கீறி പിഞ്ചു പോലെ പഴയ ഒരു മുണ്ട് വസ്ത്രം ഉടുത്തിണ്ട് കീറിനതെ കൂട്ടിത്തച്ച വേറൊരു വസ്ത്രത്തെ ഉത്തരീയമായി തോളിയും പോട്ടുണ്ട് നടക്കറാറ് இந்த രാജா. 31வது ശ്ലോകം. ചിദാഭസ്മ രജഹ ലിപ്ത മുഖബാഹു ഉദര അംഗ്രികഃ നാനാ മേധഃ വസ മജ്ജ ആലിപ്ത പാണി അങ്കുലിഹി ശ്വസൻ ചിദാഭസ്മരജോലിപ്ത മുഖബാഹൂദരാംഗ്രിക നാനാ മേധോ വസാമജ്ജാലിപ്ത പാണ്യങ്കുലി ശ്വസൻ. മുഖത്തിലെയും കയ്യിലെയും വയറ്റിലെയും കാലിലെയും എല്ലാം சுடுகாட்டுல இருக்கிற பஸ்மம் பூசிண்டா மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தானா எல்லா இடத்துலையும் சவங்களை எரிச்ச அந்த சிதாபஸ்மம் சரீரத்துல பரவி நிற்கிறது. கை விரல்களில எல்லாம் இந்த சவங்களை தோண்டி நிமித்தி போட்டு கமுத்தி போட்டு இப்படியெல்லாம் அதை எரிச்சதால அந்த சவங்களோடு மேதஸும் மஜ்ஜையும் எல்லாம் கைவிரல்களெல்லாம் பட்டு அப்படி ஒரு நிலைமையில அந்த ராஜா பெருமூச்சு விட்டுண்டு
கஷ்டம் துரிதம் கஷ்டம் துரிதம், இப்படி ஒரு அதமனாய் தீர்ந்துட்டேனே. 32வது ஸ்லோகம். நானாஷவௌதன கிருதச்சுன்னிவృత్తి பராயணா ததீயமால்ய சம்ஸ்லேஷ கிருதமஸ்தகமண்டலா. நானா ஷவஹ ஓதன கிருத ஓதன கிருத சுத் நிவృత్తి பராயணः ததீயமால்ய சம்ஸ்லேஷ கிருத மஸ்தகமண்டலः. ததீய மால்ய சம்ஸ்லேஷ கிருத மஸ்தகமண்டலः. இந்த சவங்களை எரிக்கிறதுக்கு முன்னால சவங்களோட வாயில போடுற கடைசி உணவு, அத ശവങ്ങളെ എരിக்கிறதுக்கு കൊണ്ടുവരവാളോട് സ്വന്തക്കാരാ കൊണ്ടുവരുവா ചുടുകാட்டுக்கு. இந்த ശവங்களோடு வாயில போடுறதுக்கு, வாயில போட்டது போக மிச்சம் மீதி அங்க வச்சுட்டு போவா. அதாக்கும் இந்த ராஜாவுக்கு சாப்பாடு, டெய்லி சாப்பிட்றதுக்கு அதாக்கு உணவு. அதே மாதிரி அந்த ശവத்துல போட்ட மாலைகளை எடுத்து ராஜா சொந்தம் சிரசில அலங்காரமாயிட்டு போட்டு நடப்பர். அவரிப்போ அந்த சுடுகாட்டுல வாழறதுக்கு பழகிட்டு விட்டார். அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக்கும் இந்த ശവங்களில் இருக்கிற மாலையை சிரசில் அணிஞ்சிருந்தார் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வழி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. அதனால அதுலேயே இருக்கிறத தவிர வேற வழி ஒன்றும் இல்லை. சேத்து குண்டில் இருக்கிற புழுக்களுக்கு அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குங்கிறது தெரியாது, அதுதான் சொர்க்கம். அதே மாதிரி ராஜா எல்லாவித சௌபாகியங்களோடு கூடிட்டு வாழ்ந்தவராக்கும். அதனால இந்த மாதிரி துரித இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோன்னு அவருக்கு சங்கடம் வந்தது. ஆனா அதுலேருந்து மீண்டு வரத்துக்கான வழி அவருக்கு தெரியலை, இனி மீண்டு வர முடியுமான்னு தெரியலை. அதனால கடக்கிறத வச்சுட்டு அவர் திருப்திப்பட்டார். அதனால சண்டாளன் சொன்ன வேலைகள் எல்லாம் செஞ்சார். ശവங்களோடு வாயில போடுற உணவுக்கு ஆயிட்டு பந்துமித்ராதிகள் கொண்டு வர உணவை மிச்சம் மீதி இருக்குமே அதை சாப்பிட்டு பசியாத்தீண்டார். ശവங்களோட சரீரத்துல போடுற மாலையை அவரோட சிரசில அலங்காரமாயிட்டு தரிச்சுண்டார் அப்படின்னு சூதன் இங்க கதை சொல்லுறார். 33வது ஸ்லோகம். ந ராத்ரௌ ந தைவாசேதே ஹாஹேதி பிரவதன்முஹோ ஏவம் த்வாதச மாசாஸ்தோ நீதா வர்ஷ சதோபமா. ராத்திரியும் பகலும் ஒரு நொடிப்பொழுது கூட படுத்துக்கிறதுக்கு கூட டைம் இல்லாதக்கு அவருக்கு வேலை. ஹா ஹா அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு 100 வருஷம் மாதிரி அவர் 12 மாசங்களை நகர்த்தினார். ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு 30 நாள் சேர்ந்தானா ஒரு மாசம். அப்படி 12 மாசங்களை அவர் எப்படி தள்ளி நீக்கினார் அப்படின்னா 100 வருஷம் மாதிரி அவருக்கு மெல்ல நகர்ந்து போச்சு அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தமஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயம் முடிவடைகிறது.